வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஏன்னா நம்ம வீடியோவுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக, கண்டென்ட் சேகரிக்கிறதுக்காக ஒரு சில இடங்கள் நான் பயணம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன இடங்கள் அப்படின்றத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் திருத்தலத்தில் நான் இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு ஆர்கிடெக்சர், ரொம்ப அழகான ஒரு இடம், ரம்மியமான அமைதியான ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் சமீபத்தில் நான் போனேன் இந்த தியாகராஜ சுவாமிகள் கோயில் தான். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. கூட்டம், ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன் மற்ற கோயிலெல்லாம் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த இடம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப க்ரீனிஷாகவும் இருந்தது. எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் திருவாரூரோட மெயின் சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. ஒரு சத்தம் கூட கோயிலுக்குள்ளே வராது. இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறனால கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. அவ்வளோ ரம்மியமாக, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோயிலை பற்றிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பேசுவோம் நண்பர்கள். அதாவது இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமிகள் சிவன் அவர்கள் தான். மற்றும் அம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்பாளை தான் இங்கே வழிபடுறாங்க. இவங்களுக்கு கமலாம்பிகை அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் இருக்கான். கமலாம்பிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ நிறைந்த ஒரு இடமா இந்த இடத்த கருதுறதுனால, தாமரைப்பூ நிறைந்த இடம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த கருதுவதனால் இந்த இடத்துக்கு கமலாம்பிகை அப்படின்ற மாதிரி, அதாவது கமலாய க்ஷேத்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அம்மனின் பேர் கமலாம்பிகை அப்படின்ற மாதிரியும் அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் ஒரு சின்ன வரலாறு சொல்லுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 9 கோபுரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 சுவர்கள் கட்டியிருக்கிறாங்க. 80 விமானங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 13 ஹால் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குதுங்களாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த கோயிலை டைரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிமரம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடம்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கோயிலோட கோபுரம் மட்டுமே 36 அடி அப்படின்ற மாதிரி, 36 அடி உயரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 2 முக்கியமான சன்னதி இருக்குது. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகிநாதரோட சன்னதி, இன்னொன்று தியாகராஜர் அவர்களோட சன்னதி. இதையும் தாண்டி இந்த கோயிலை பற்றி சொல்லும் போது பல பேர் கேட்கறது இந்த திருவாரூர் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடக்கும்ல. இங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் இந்த கோயிலை சம்மந்தப்பட்டது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலோட அந்த திருவாரூர் தேருன்றது கிட்டத்தட்ட 96 அடி உயரம் கொண்ட ஒரு தேர், 300 டன் வெயிட் இருக்குங்களாங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த 4 வீதிகளில், இந்த 4 தெருவில் இந்த கோயில் போயிட்டு, அதாவது இந்த தேர் குலா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு சிறப்பான நிகழ்வு அன்னைக்கு. இதையும் தாண்டி இந்த நிகழ்வை, இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பக்தர்கள் வருவாங்களாம் திருவாரூருக்கு. அப்பனா எப்படி ஒரு விழா கோலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். அதனால மறக்காம நீங்க திருவாரூரோ, தஞ்சாவூரோ, இல்ல கும்பகோணமோ, திருச்சிராப்பள்ளியோ போகும்போது இந்த பக்கம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகளை வழிபட்டு அவரோட அருளை பெறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயிலை பத்தி பேசுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.